ராசா பச்சை கிளியை கொண்டாந்து கூண்டுல போட்டு எத்தனை நாள் பலவந்தமா வச்சுக்க போறடா? கூடினா கேளட்டு பயல இன்னொரு வாட்டி பேசினா பேத்துடுவேன். நம்ம பிசினஸ் முடிஞ்ச அப்புறம் தான் விடுவேன். அவ கிளியானாலும் சரி புலியானாலும் சரி. நீ என்ன செஞ்சாலும் கோவிந்த் கிட்ட என்ன பிரிக்க முடியாது. ஏன் நீ செஞ்ச வேலை உனக்கு வெக்கமாவும் அசிங்கமாவும் இல்ல? வாய மூடுறே. என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் பெருசா லவ்? இத்தனை நாளா நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்தானா உன்னை சந்திக்கிறதுக்கு? அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கைமா ஆயிடுவான்னு. அவன் ஆம்பளையா? இப்ப சொல்லு, அவனை கண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு வாந்தி வருது. என்னடா கிளவா? ஆமாடா ராசா. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? வர்ற மே 1ஆம் தேதி எனக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அது நடந்தே ஆகணும். இல்ல நான் தோத்து போனாலும் நீ மட்டும் ஜெயிக்க முடியாது. அட சும்மாருடே. அவனை கட்டி காட்டி போனா ஒண்ணும் மோசம் போயிடாது. வாய மூடு. கல்யாண காட்சி இல்லாம மாடாட்டம் திரியறவன் தானேயா நீ? என்ன எனக்கு கல்யாணம் ஆகாதா? பாரு பாரு, நாளைக்கே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட பேசிக்கிறேன். கிளவா. என்னடா ராசா? இப்பவே பொண்ண பாரு, அடுத்த நிமிஷமே கல்யாணம். பொண்ணோட பேர் என்னவா? பகல் பேரு சந்திரகுமாரி, ராத்திரி பேரு சூரியகுமாரி. பொண்ணோட வயசு என்னவா? 19 தாண்டி 10 வருஷம் ஆச்சுங்க. எத்தனை நாள் கண்ணாலாம்? முதல் கண்ணாலப்பா. எத்தனை பேர் பிள்ளைங்க? இன்னும் குளிக்கலப்பா. அப்ப என்ன செய்யறான்? சாராயா வாரான். ஆய் என்ன செய்யுது? அதே தொழில் தான். இன்னும் யோசிக்கிறது என்ன? பையன் எந்திரிச்சு போய் பொண்ணை கிட்ட பாத்துக்கலாம். இதோ 90 கொடுத்துட்டு 100 வாங்கி. என்னமா சார் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கா இருக்கு? சேர்த்து கொடு. நான் வாங்குறவனே தவிர குடுக்கறவன் இல்ல. போனா போதுன்னு கொடுக்க. சரி கொடு. ரசா சோதா பசங்களா, நீங்க கள்ளு குடிக்கிறதுக்காக இந்த அலிய எனக்கு கட்ட பாக்குறீங்களா? இனிமே இந்த மாதிரி 9 கொண்டாந்தீங்க கிழிச்சுடுவேன். ரசா என்ன மச்சான் ஏதோ வந்துட்டால, என் வீட்டுக்கு வா. ரிபேட் குடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். என் வீட்டுல ஒரிஜினல் பொம்பளைங்க இருக்காங்க. நீ போ. கிளவா. ஒரு நிமிஷம்டா ராசா. வாங்க கள்ளுப்பான மாப்பிள்ள சார். உங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சேன். வலுக்கட்டாயமா செஞ்சுக்கிட்டது கல்யாணம் ஆகாது. அது பொம்மலாட்டமா இருக்கலாம். ஒன்னாட்டம் குடிச்சிட்டு ஆடுறவங்களுக்கு. அர்ஜுன் கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர். வணக்கம். நான் ஷெரீப் எஸ் காசிம் கானோட பையன் சார். வணக்கம். என் பேரு கல்பனா. நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. உங்க ஃபேனுங்க தம்பி ஒரு வாரமா அழைச்சிட்டு போச்சுன்னு உயிரை வாங்கிச்சு கூட்டியாந்தேன். உங்க போட்டோவை கத்திரிச்சு புஸ்தகத்துல வச்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பாருமா, நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி. பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல. நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீ அப்படி வெளியில உட்காருமா, கூப்பிடுறேன். சரிங்க. இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல. வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கிறதுக்கும் விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க? நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். என்ன அந்த தீர்மானம்? உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட்டாக போகுது. மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது. பாத்தீங்களா அந்த பெண்ணை? இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பூராவும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது எங்க நம்பிக்கை. பிளீஸ், எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும். நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க, நான் வரேன். சரிங்க. என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது. வானத்துல இல்லைங்க, இது நடக்கப்படுற உண்மை. அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும். அது மட்டுமல்ல, தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு. நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்களை எங்க காலடியில கிடக்கிற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டையாக்குறோம். எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம். என்னங்க இது? எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க? இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே. சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறேன் இல்லையா?
இப்ப எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ கொலை பண்ணி இடைத்தேர்தல் வச்சு உங்களை எம்எல்ஏ சீட்ல உட்கார வைக்கிறான். நீங்க மட்டும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை மறந்துடாதீங்க. ஹலோ, பாத்தீங்களா? இதான் உங்ககிட்ட நான் லைக் பண்றது. எப்போ உங்களை பத்தி நீங்க குறைச்சலாம் நினைக்கிறீங்க, அடுத்தவங்க உங்க பெருந்தன்மைய எப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஹோம் மினிஸ்டருக்கு நீ ஒரே பொண்ணுல? ஆமா. ஏ? ஒண்ணுல, இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்கன்னு எனக்கு பிடிக்காது. ஆனா உன் சின்சியரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அழகமா, சும்மாருமா. என்னம்மா இது சின்ன குழந்தையாட்டம்? என்ன கரையை செய்ய போயிட்ட? என்ன நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனாலும் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்ல. பாவம், படிச்ச பொண்ணு ரொம்ப வேதனை இருக்கு. விட்டுடுறா விட்டுடுறா. அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கிணத்துல குதிக்கிறாளோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வாய திறந்தா பல்ல உடைச்சிடுவேன். சோம்பேறி. ஏய் ராசா, நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத உன்னாட்ட ஆளு மிருகத்துக்கு சமம். ஆமா, நான் மிருகம்தான். வாங்க. சாவுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு வருத்தப்படுறியா? உன்னை நான் தூக்குல போடுறேன். ஏறு ஏறு. இப்ப சொல்லு, நீ தோத்து போனியா நான் தோத்து போனனா? உன் சாவு செய்தியை யாருக்கு சொல்லணும்? உன்னை பெத்தப்பனக்கா நீ காதலிச்ச சுப்பனக்கா? சொல்லு. நான் செத்துட்டா அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் சாகிறதுக்கு முந்தி நான் கோவிந்துக்கு வேண்டியவளா செத்தேன்னு சொன்னா போதும். மனசில்லாத மனுஷன்னாலும் என் மனசுல உள்ள வேதனை அவர்கிட்ட சொல்லுவேன் நம்புறேன். இதை விட வேற எனக்கு எந்த ஆசையும் இல்ல. கோவிந்த், நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிடுச்சு. கலாட்டம் ஆகிறதுக்கு முந்தி நானே சொல்லணும்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியணும்னு, உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன். ஏ? நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்ன இறக்குறது இல்ல, நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும். என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டு சென்டிமெண்ட் கிள்ளி போடுறது சாதாரண விஷயம். பாருமா, எனக்கு பார்ட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான்னு. போயிட்டு வா. ஹாய் சுஜி, கமான் உட்காரு. என்ன விஷயம்? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். கோவிந்த், இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம அன்பை பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின. அவரே என்ன நேர்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சிட்டு வந்தாரு. உனக்காக தூக்குல தொங்க போச்சு. நானே கொன்னுடுறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு முந்தி கூட உன்னை பத்தியே பேசிச்சு. அதனாலதான் இங்க கொண்டாந்தேன். ஏய், அவங்க அப்பன் கிடக்குறான். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிட்னாப்பிங், தற்கொலை, தியாகம். நல்லா இருக்கு. நீ விசித்திரமானவன், இவன் ரொம்ப வேடிக்கையானவன். சுஜி, நீ அன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கணும்னு வந்த, ஆனா இவனோட போயிட்ட. போகட்டும், அங்கேயாவது தங்கிடுவேன்னு நினைச்சேன். திரும்பி என்கிட்டயே வந்துட்ட. இது பொம்மலாட்ட மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் எங்க அப்பா செஞ்சது. செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல 10 நாள் தங்கி இருந்திருக்க. முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம், 2வது நாள் நீ சக்தி எழுந்திருக்கலாம், 3வது நாள்ல இருந்து சந்தோஷமா மாறி அவனோட உறவு கொண்டிருக்கலாம். இந்த வண்டு தேனை குடிச்சு முடிச்சதும் உன்னை வெளியே தள்ளி இருக்கலாம். இந்த காளி பயலோட சேர்ந்து காதல் நாடகம் ஆடி என் கழுத்துல உட்காரணும்னு வந்திருக்க. அப்படிதானே? வாயமுட. இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம், ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு. ஒரு அடியாள் ராஸ்கல் கெடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தையை சொன்ன ஒரு ரத்தத்தை குடிச்சிடவே. என்னடா நினைச்சுக்க பாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறா.
தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க. அந்த பொண்ணை ஏத்துக்க. பேச்சு அனாவசியம். போற வழிய. ராஜா, ராஜா, நான் அவர்கிட்ட பேசணும். வெளியில போ.